அன்பான வணக்கம். சிவபெருமான் கைலாயத்தில் இருக்கும்போது அங்கே ஒரு எருமை மாடு போய், ஐயா வணக்கம், எல்லாரும் நானும் பசுமாடும் ஒன்று தான், பசுமாடும் பால் தான் கொடுக்குது, நாங்களும் பால் தயிர் தான் தரோம். ஆனால் பசுமாட்டை மதிக்கிற மாதிரி எருமை மாடு எங்களை யாருமே மதிக்கிறது இல்லை. இதில் மனுஷன் யார் திட்டுறது, ஏன் எருமை மாடு மாதிரி இருக்கே, எருமை மாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி இருக்கே, உனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு எங்கள் இனத்தையே அசிங்கப்படுத்துகிறாங்க. இந்த பாவ விமோசனது எங்களுக்கு எப்போ விடுதலை கொடுப்பீங்க அப்படின்னு எருமை மாடு கேட்குது. அதுக்கு சிவபெருமான் சொல்கிறாரு, சரி நீங்கள் ரொம்ப வருத்தப்படுறதுனால இதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு சேத்துலேயும் உருளாமல் இருந்தீங்கன்னா இதிலேருந்து நான் உங்களுக்கு விமோசனம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு சிவபெருமான். அதுக்கு எருமை மாடு, முடியாதையா, என்னால் சேத்துல போய் உருளாமல் இருக்கவே முடியாது, எங்களுக்கு அதுதான் சந்தோஷம், அதனால் நாங்கள் கண்டிப்பாக சேத்துல உருளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த சக்தி கேட்குறாங்க, எருமை மாடு கேட்டதில் என்ன தப்பு இருக்குது, எல்லாரும் போல் அதை மதிக்கணும்னு தானே கேட்குறாங்க, அதுக்கு ஏன் நீங்கள் அருள் புரிய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சிவபெருமான் சொல்கிறாரு, எதையாச்சும் ஒன்று நம்ம அடையணும் அப்படின்னா எதையாச்சும் ஒன்று நம்ம தியாகம் செய்யணும். சேத்துல உருளாத அப்படின்னு சொல்கிறத தியாகம் பண்ண முடியாதுன்னு சொல்கிற எருமைக்கு நம்ம எப்படி வரம் கொடுக்க முடியும்? அதே மாதிரி தான் நம்ம ஒன்று அடையணும்னு நினைக்கிறோம்னா ஒன்றுத்தை நம்ம தியாகம் பண்ணி தான் ஆகணும். தியாகம் பண்ணோம்னா நம்ம கண்டிப்பாக எதையாச்சும் ஒன்று அடைய முடியும். நன்றி.